ஈரானில் இரத்த ஆறு ஓடியிருக்கிறது. 4000த்திற்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்து போராட்டத்தை அடக்கிவிட்டதாக ஈரான் அரசு நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாடு கடத்தப்பட்ட ஈரான் இளவரசர் ரேசா பஹ்லவி உச்சத்தலைவர் அயதுல்லா கமேனிக்கு ஒரு மரண பயத்தை காட்டியிருக்காரு. நாஜி குற்றவாளிகளை நூரம்பர்க் நீதிமன்றத்தில் விசாரித்து தண்டித்தது போல உங்களையும் உங்கள் கூட்டாளிகளையும் மக்கள் மன்றத்தில் தண்டிப்போம் என்று ஒரு பகிரங்க கடிதத்தை அவர் எழுதியிருக்காரு. இது ஈரான் ஆட்சியாளர்களை நிலைக்குலைய செய்துள்ளது. எக்ஸ் தளத்தில் அரபு மொழியில் அவர் எழுதிய அந்த கடிதத்தில் ஒவ்வொரு வரியும் நெருப்பு. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம், பின்வாங்கவும் மாட்டோம் என்று பஹ்லவி கர்ஜித்துள்ளார். என் தைரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தனித்து இல்லை. இந்த ஆட்சி விரிசல் விட்டுவிட்டது. அதன் சக்தி தீர்ந்துவிட்டது. அதன் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்று மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டியுள்ளார். மனித உரிமை அமைப்புகள் வெளியிட்ட தகவலின்படி இதுவரை 4029 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தெருக்களில் அமைதி திரும்பினாலும் அது ஒரு மயான அமைதிதான் என்று சொல்லப்படுகிறது. மக்கள் விழித்து விட்டார்கள். இனி அவர்களை யாராலும் அடக்க முடியாது. இந்த துக்கம் விரக்தியாக மாறாது. இது ஒரு புதிய புரட்சியாக மாறும். தெஹ்ரானை கைப்பற்றி ஈரானை மீட்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று இளவரசர் சூளுரைத்துள்ளார். இதற்கிடையில் ஹேக்கர்கள் ஈரான் அரசு டிவியின் ஒளிபரப்பை முடக்கி இளவரசர் பஹ்லவியின் வீடியோவை ஒளிபரப்பியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் பாதுகாப்பு படையினரிடம் மக்கள் மீது துப்பாக்கியை திருப்பாதீர்கள் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. சர்வதேச அளவிலும் ஈரானுக்கு நெருக்கடி முற்றியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் மாநாட்டில் பேச ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மக்களை கொன்றால் சும்மா இருக்க மாட்டோம் என்று ஏற்கனவே எச்சரித்துள்ளார். அதற்கு ஏற்றாற்போல் தென் சீன கடலில் இருந்த அமெரிக்க விமான தாங்கி கப்பல் இப்போது சிங்கப்பூரை கடந்து மத்திய கிழக்கை நோக்கி நகர்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடக்கி வைக்கப்பட்ட நெருப்பு எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம். ஈரானின் தலைவிதி மாறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.